මේ සම්බන්ධයෙන් වූ පරීක්ෂණ සඳහා අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව වෙත දැනුම් දුන් අතර இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டதோடு அதன் தகவல்கள் மற்றும் பி அறிக்கை நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றம் ஏப்ரல் மாத இறுதி வாரத்தில் ஒன்று கூடாமையினால் பாராளுமன்றத்துக்கு அறிவிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கப்பெறவில்லை. எனினும் அது தொடர்பில் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு செல்லும் அதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிக்கையிடப்படுவதோடு உள்ளக குழுவினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதனூடாக தெரியவந்துள்ள விடயங்களின் அடிப்படையில் 4 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பில் எந்த வகையிலும் கருத்து வெளியிடுவது தவிர்க்கப்படவில்லை. இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவுக்கு 2026 ஆண்டு ஜனவரி 9 அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினமே அது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பிரதியிடப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் நிறுவனமான கடன் வழங்கிய நிறுவனத்திலிருந்து கடன் தொகை கிடைக்கப்பெறவில்லை என மார்ச் 23 குறிப்பிடப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு எழுத்து மூல முறைப்பாடு வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் பணிப்பாளரினால் 2026 ஆண்டு மார்ச் மாதம் 24 மேற்கொள்ளப்படுகிறது. மத்திய வங்கி நிதி புலனாய்வு பிரிவுக்கு 2026 ஆண்டு 1 முறைப்பாடு அளிக்கப்படுகின்றது. நீதிமன்றத்துக்கு பி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றம் எவ்வாறான குற்றம் என்று தீர்மானிப்பதற்காக உரிய விசாரணைகள் இடம்பெறுகின்றன. நியாயமான விசாரணைகள் இடம்பெறுவதற்கு அமைச்சின் செயலாளர் பதவியில் இருப்பது தடையல்ல. அதிகாரிகளினால் கடமை முன்னெடுக்காமை குறித்த தகவல்களின் அடிப்படையில் உரிய எடுகோள்கள் மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. තොරතුරු මත අදාළ නිගමනයන් සහ ක්‍රියාමාර්ග ගනු ඇති. මේ රංගන නිශාන්ත රාජපක්ෂ මැතිතුමා භාවයට පත්වුණු පුද්ගලයා අපිට ආරංචි එතුමාලු ரங்கன நிஷாந்த ராஜபக்ஷ எனும் உயிரிழந்த நபர்தான் இந்த முறைப்பாட்டை முன்வைத்ததாக நமக்கு அறிய கிடைக்கிறது. இந்த தவறை அவர்தான் கண்டறிந்துள்ளதாகவும் அவரது மரணம் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் பாராளுமன்றத்தில் முறையான அறிவிப்பை வெளியிடுவது முக்கியமானது. මේ තොරතුරු ඉදිරිපත් කිරීමේදී දැන් අපේ විපක්ෂ நாயகතුමා මතු කළා අර සමාජයේ සැකේ බය හදනවා. දැන් මේ අවාසනාවන්ත සිද්ධි எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்த விடயங்கள் தொடர்பில் சமூக மட்டத்தில் சந்தேகம் எழலாம். இது துரதிர்ஷ்டவசமான சம்பவம் தொடர்பில் தற்கொலை என விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அவர்தான் இந்த விசாரணை அறிக்கையை முன்வைத்திருந்தார் என்று குறிப்பிட்டால் என்ன நடக்கும்? விசாரணையை முன்னெடுத்தவரை கொலை செய்து விட்டதாக சந்தேகம் உருவாகும். உறுதிப்படுத்தாத பொறுப்பற்ற தகவல்களினூடாக தகவல்களை முன்வைப்பது பிரச்சினைக்குரியது. நான் எனது பதிலை தெளிவாக குறிப்பிட்டேன். இந்த விசாரணைகள் தொடர்பில் எழுத்து மூல கோரிக்கையை முன்வைப்பது வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் பணிப்பாளர் என நான் குறிப்பிட்டிருந்தேன். எங்கிருந்து இவர்கள் தகவல்களை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்று எமக்கு தெரியாது. உரிய மூலம் இது, யாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது என்பவற்றை குறிப்பிட வேண்டும். எந்த ஒரு விடயம் தொடர்பிலும் உறுதியாக தகவல்களின்றி கருத்துக்களை முன்வைத்தால் ஒரு பக்கத்தில் சமூகம் பிழையாக வழிநடத்தப்படுவதோடு பாதிப்புகளும் ஏற்படலாம்.